ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட செம்மையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வர வரையும் வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வர வரையும் வதக்கிக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸில் 6 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நான் தண்டோடு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இருக்கட்டும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது காரம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு இந்த மசாலா வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் மிக்சர் ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நான் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் குழம்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் மூடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அடுப்பு குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த டைமில் நான் ஒரு 9 முட்டை நல்லா வேக வச்சுட்டு மேலே இருக்கிற இந்த முட்டையோட ஓடெல்லாம் எடுத்துட்டு கத்தியில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். முட்டை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு முட்டையெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன் பாருங்கள். நல்லா அந்த முட்டையில் இந்த மசாலாலாம் உறிஞ்சிட்டு முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரு மணி நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் கூட சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் மொறுன்னு தோசையை சுட்டுட்டு 2 கரண்டி முட்டை கிரேவி வச்சுட்டு இந்த தோசையோட இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.